வணக்கம். வங்கி ஏலத்தோட இன்னொரு பக்கத்தை பத்தி விரிவா பார்க்கலாம். சொந்த வீடுங்கிறது நம்மில் பலரோட வாழ்நாள் கனவு. அதுக்கு வங்கி ஏலம் ஒரு ஈஸியான குறுக்கு வழியா தெரியுதா? ஆனா இந்த பாதையில நெறைய ஆபத்துகளும் இருக்கு. பொதுவான நம்பிக்கைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. வங்கி ஏலங்கள்ல பத்தி 2 தப்பான நம்பிக்கைகள் இருக்கு. ஏலத்துல வர்ற சொத்து விலை கம்மி, சட்டச்சிக்கல் இல்லைன்னு நம்புறாங்க. ஆனா உண்மை அதுக்கு நேர் எதிர். பிசிக்கல் பொசெஷன், அதாவது உண்மையான உடைமை, இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். பேப்பர்ல வங்கி தான் ஓனரா இருக்கலாம், ஆனா சொத்து அவங்க கட்டுப்பாட்டுல இருக்காது. இதனால ஏலத்துல ஜெயிச்சாலோ நீங்க உங்க வீட்டுக்குள்ள போக முடியாத நிலைமை கூட வரலாம். சரி, அடுத்து பணம் கட்டுறதுல இருக்கிற சிக்கல்களை பத்தி பாப்போம். பணம் கட்ட வேண்டிய டைம்லைன் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். இந்த 3 ஸ்டெப்ஸையும் நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. கடைசி பேமெண்ட்டை முடிக்க உங்களுக்கு கிடைக்கிறது வெறும் 15 நாள் தான். இதுதான் பெரிய சிக்கலே. பேங்க் நினைச்சா 90 நாள் வரைக்கும் டைம் தரலாம். ஆனா அத நம்பிட்டு இருக்காதீங்க. ஒருவேளை பேமெண்ட் லேட் ஆச்சுன்னா நீங்க கட்டின மொத்த டெபாசிட்டும் போயிடும். அவ்வளவுதான். சரி, பணத்தையெல்லாம் கரெக்டா கட்டிட்டீங்க. ஆனா பிரச்சனை அதோட முடியல. அடுத்து சட்ட போராட்டங்கள். பழைய ஓனர் இல்லனா அங்க குடியிருக்கிறவங்க கோர்ட்டுக்கு போனா மொத்த ப்ராசஸும் நின்னுடும். சில சமயம் பேங்க் செஞ்ச சின்ன தப்பால கோர்ட் மொத்த ஏலத்தையும் ரத்து செய்ய வாய்ப்பிருக்கு. அப்படி நடந்தா உங்களுக்கு சொத்தும் கிடைக்காது, உங்க பணம் சின்ன வட்டியோட தான் திரும்ப வரும். இது வெறும் பணப்பிரச்சனை இல்ல, மன உளைச்சல், அலைச்சல்னு நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும். அப்போ யார் இந்த ஏலத்துல கலந்துக்கவே கூடாது? குறிப்பா இந்த 3 குரூப் மக்கள். இவ்ளோ சவால்களை தாண்டி ஒரு நல்ல டீல்காக ரிஸ்க் எடுக்க நீங்க தயாரா? யோசிச்சு முடிவிடுங்க.